ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிமெட்ரிக் டயக்ராம் தான் பார்க்கணும். அதாவது மொபைலோட பார்ட்ஸில் இருக்க சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குல்ல, காம்பனன்ட்ஸ், அதோட லைன்ஸ்லாம் எப்படி போகுது, அது எதுக்கு, அதுலேருந்து எத்தனை டெர்மினல்ஸ் போகுது, சப்போஸ் டெர்மினல் வந்து ஷார்ட் ஆனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலும் நம்மளா இப்படி ஜம்பர் அதில் அடித்து லைன் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கறதுக்காக சிமெட்ரிக் டயக்ராம் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா, மொபைல் சிமெட்ரிக் டயக்ராம் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே லோட் ஆகுது. லோட் ஆகுனே பார்த்தீங்கன்னா டெக்னோ ஃபோன் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் உடனே பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய ஆட்ஸ்லாம் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருந்து நிறைய இருக்குது. ஆட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் உள்ளே வந்து ஸ்க்ரல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் தந்திருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? நிறைய மாடல்ஸ்லாம் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்கிறாங்க, யூ கேன் டவுன்லோட் த ஃப்ரீ கலெக்ஷன் சிமெட்ரிக் டயக்ராம். அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெய்ட், நான் நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் டயக்ராம். அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெய்டாக தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணும்போது ஏன்னா பெய்டு கேட்குது. அதாவது நீங்கள் பே பண்ணால் மட்டும் தான் டவுன்லோட் பண்ண முடியாத மாதிரி காமிக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. ஸோ ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியுது. அதேமாதிரி நிறைய மாடல்ஸும் இவங்க கொடுக்குறாங்க. தெரியுது அவங்களுக்கு? சாம்சங் C106, SGS106 சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ்லாம் இவங்க வந்து அவைலபிள் தராங்க. PDF ஃபார்மேட்டில் தராங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த மாடல்ஸ் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருவாங்க. இந்த சிமெட்ரிக் டயக்ராம் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன மாடலோ அந்த மாடலை வந்து இப்போ J1 இருந்தால் J1 எடுத்துக்கலாம். இல்லை சம்திங் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை கிராண்ட் 2 இல்லை C9. இந்த C9லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லை டிஸ்பிளே ஓப்பன் பண்ணுறதே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டயக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஷார்ட் ஆகிடுச்சு, வாட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை பவர் ஆகிடுச்சு, இல்லை டெட் ஆகிடுச்சு, இல்லை ஷார்ட் ஆகிடுச்சு, இல்லை ஜம்பர் ஒயர் அறந்துடுச்சு அப்படின்லாம் சிசி மாற்றும் போது அதில் இருக்க டெர்மினல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடும். இல்லை பவர் சப்ளை 5 வோல்ட் வராமல் இருக்கலாம். அந்த 5 வோல்ட் எதுலேருந்து சப்ளை ஆகுது, எதுலேருந்து ஜென்ரேட் ஆகுது, எதுலேருந்து எதில் வருது, எந்தெந்த காம்பனன்ட்ஸ்க்கு பவர் சப்ளை போனோம், மைக்கு கேட்க மாட்டேது. இந்த டிஜிட்டல் மைக்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு போயிடும். ஸோ அதுக்கெலாம் எப்படி ஜம்பர் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் அகைன் வந்து கர்சரை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். அது ஆப்பிளுக்கும் அவங்க தந்திருக்காங்க. ஆப்பிள் சிமெட்ரிக் டயக்ராம் சொல்லிட்டு தந்திருக்காங்க. ஆப்பிள்ஸ்லேயும் இருக்குது 5C, 8+, ஸோ SQ, XS, Max, XX அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒன்று பார்க்குறேன். ஃபஸ்ட்டில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குன்னு பார்த்துப்போம் நம்ம. தென் பார்த்தீங்கன்னா ஹாவாயும் வந்திருக்காங்க. ஹாவாயெலாம் நிறைய பேர் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு டயக்ராம் வந்தால் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். பெய்டு வெர்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. தென் வந்து லினோவாவுக்கும் வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் எதனா ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் சும்மா எதனா ஒன்று டவுன்லோட் பண்ணுறேன். சம்திங் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதே எடுத்துக்கிறேன். லினோவா E777 ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து ரொம்ப விருப்பப்பட்ட மாடல் தான். நம்ம அதிகமாக பார்த்துருப்போம். ஆட்டோ ரீஸ்டார்ட் ப்ராப்ளம் அதிகமாக வரும் இந்த மாடல்ஸ்லாம். பேட்டரியும் ஈஸியாக வீக் ஆகிடும். போர்டு ஃபால்ட்டு நிறைய வரும் இதில். ஸோ அதனால் இந்த மாடல்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணிக்க. பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணல, ஜஸ்ட்டு என்ன இதுவோ அதை கிளிக் பண்ணி அது இன்னொரு பேஜுக்கு கூட்டு போச்சு. அங்கே டவுன்லோடுக்கு எடுத்து டவுன்லோடை கிளிக் பண்ணேன். கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நான் ஷோ இன் ஃபோல்டர் கொடுத்துட்டு ஜஸ்ட் இது என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி வீடியோஸ்குள்ளே போட்டுக்கிறேன். ஜஸ்ட் இதில் என்ன பண்ணுறேன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பழசு. ஸோ இதை வந்து டிலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை அன்சிப் பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு லினோவான்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நிறைய பேருக்கு இந்த ஜிப் ஃபைல் எப்படி அன்சிப் பண்ண தெரியல, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, வின்ட்ரேர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். வின்ட்ரேர் அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். வின்ட்ரேர் 64 பிட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 32 பிட்டாக இருந்தால் 32 பிட் யூஸ் பண்ணுங்கள். 64 இருந்தால் 64 யூஸ் பண்ணுங்கள். வின்ட்ரேர் டவுன்லோட் ஃப்ரீ சப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோட் ஆகட்டும். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். உங்களுக்கு என்ன பிட்டோ 32னா 32, 64னா 64. உங்களுக்கு 32 இருந்தால் 32 இன்ஸ்டால் பண்ணுங்கள். 64 இருந்தால் 64 இன்ஸ்டால் பண்ணி, இந்த 64 நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இது வந்து காமிக்குது. இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். இதுவே நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்காது. இதோட ஐக்கானே வேறு மாதிரி காமிக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வின்ட்ரேரை வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ட்ராக்ட்னு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இனிமேல் இது தேவையில்ல, டவுன்லோட் கிளிக். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுவும் வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்.
ஆல்ரெடி ஓப்பனில் இருக்குது. ஓகே, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா 2 தந்திருக்காங்க, ஏஐ ரோ, தென் வந்து ஹார்ட்வேர்லேருந்து தந்திருக்கேன், இதுலேருந்து இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் அவங்க தந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிமெட்ரிக் டயக்ராம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பார்ட்டாக தந்திருக்காங்க இதில். அதாவது ஒவ்வொரு ஐசியுமே அவங்க தனித்தனியாக எடுத்து வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் ப்ராசஸ் லெவல்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. அதோட மாடல் நம்பரும் என்னன்னு சொல்கிறாங்க, M6752 சொல்கிறாங்க. தென் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணலாம். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக தெரியுதா, இதான் அந்த லைன்ஸ், என்னென்ன நம்பர்ஸ் என்னென்ன லைன்ஸு அப்படின்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. நான் இப்போதைக்கு இந்த வெப்சைட், அதாவது நீங்கள் பாருங்கள், இயர்ஃபோன், மைக்ரோஃபோன், தட்ஸ் மீன்ஸ் அந்த லைன்ஸ் எதுலேருந்து வருது எல்லாமே அவங்க தனித்தனியாக செப்ரேட்டாக தந்திருக்காங்க. யூஎஸ்பி ரிசீவர்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக செப்ரேட்டாக தந்திருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எல்சிடி விஷன்ஸ், எல்சிடி பேக் லைட்டு, ரேர் கேமரா, மெயின் எல்சிஎம், சப் கேமரா சொல்லிட்டு நிறைய தந்திருக்காங்க. ஃப்ளாஷ், எல்இடி, டிரைவர் ஐசி, டச் பேனல் சொல்லிட்டு சிமெட்ரிக் டயக்ராம் வந்து தந்திருக்காங்க. இது வந்து நீங்கள் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பார்க்கலாம், இல்லை இதிலே ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு பார்த்தீங்க ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் பேக் வரேன். பேக் வந்துட்டு நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்குது, அதாவது சிமெட்ரிக் டயக்ராமோட போர்டு இருக்குது. என்ன போர்டு, அதாவது A7000 போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதையும் அவங்க வந்து கிளியராக சொல்கிறாங்க, ஐசி எங்கெங்கே இருக்கும்னு சொல்லிட்டு, இதில் எத்தனை ஐசி இருக்குது, என்ன எங்கே எந்த இடத்துல எது வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார்ஜர் கனெக்டர் மேலே வருது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் வருது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இதிலேயே பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டான அந்த போர்டோட டயக்ராம் தெரியும். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படின்னு. ஸோ இது மாதிரி வேறு எதனா ஒரு வெப்சைட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வெப்சைட்டை கொண்டு வந்து தரேன். வேறு எதனா உங்களுக்கு நீட்ஸ், இல்லை வேறு எதனா கண்டென்ட்ஸ், இல்லை வேறு எதனா வீடியோஸ், இல்லை வேறு எதனா டவுட்ஸ்னால் தாராளமாக கீழே கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னால் எவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுதோ அவ்வளோ குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். நீங்கள் பண்ண வேண்டியலாம் ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.